friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது work from home job. So ஒண்ணு இல்லைங்க, 2 jobs இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். சிக்மான்ற கம்பெனில இருந்து 6000க்கு மேல ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதுல நம்ம 2 jobs இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்க மொபைல் மட்டும் வச்சிருந்தாலே போதுங்க, தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க்குமே நீங்கள் மொபைல்ல இருந்தே பண்ணுற மாதிரி தான் இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சாதாரண ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஒரு பார்ட் டைம் ஜாபாக இருக்கும் போது இதுக்கு என்ன கிராஜுவேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, லிங்க் எங்கே அதெல்லாம் கேட்குறீங்க. லிங்க் எப்பயுமே டிஸ்கிரிப்ஷனில் தாங்க இருக்கும். அப்ளை பண்ணுறது எப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு பாதி விடை கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காலைல எடுத்தோடனே கமெண்ட் செக்ஷன் தான் ஓப்பன் பண்ணேன். அதில் ஒரு மேம், நான் பேர் சொல்ல விரும்பல, ஸோ நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன், அப்ளை பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து அசஸ்மெண்ட் டெஸ்ட்டே எனக்கு வர மாட்டேதுன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நான் போட்டிருக்க வீடியோஸ் கீழே பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் அசஸ்மெண்ட் லிங்க் வந்திருக்கு, வித் சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. அதில் எக்ஸ்ட்ரா நான் சொன்ன போர்ஷன் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்றது அந்த சப்ஸ்கிரைபர்ஸே சொல்லியிருக்காங்க, 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அண்ட் ஃபேக் ஜாப் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் நான் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கப்ப முக்கால்வாசி ஜாப் எனக்கு வந்து 10 ஜாப் மேலே ஃபேக் ஜாப்ஸ் தான் என் கண்ணுக்கு பட்டுச்சு. நீங்கள் சொன்னதுனாலயா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இதுதான் ஃபேக் ஜாப்ஸு. ஸோ உங்களால் பிரித்து பார்க்க முடியுதா அப்படின்றத பாருங்கள். ஸோ டேட்டா என்ட்ரி ஃப்ரம் ஹோம், நோ எக்ஸ்பீரியன்ஸ் நீடர்னு கொடுத்துருக்கா. விஆர்டி இன்ஃபோடெக்ஸ் சென்னைன்னு கொடுத்துருக்கு. ஸோ 4.5 to 6.75 lakhs தராங்கன்னு சொல்லி 3 நாளைக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் விஆர்டி இன்ஃபோடெக்னோடனே ஒரு கம்பெனி இருக்கு போல அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அண்ட் இந்த இடத்துல அப்ளை ஆன் இண்டீட் ஜாப்ஸ்ன்னு இருக்கா, நான் அதை கிளிக் பண்ணேன். ஏன்னா எனக்கு இண்டீட்ல அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணி போனப்போ அடுத்து எனக்கு என்ன ஓப்பன் ஆச்சுன்னா, இப்படி அவங்க வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆச்சு, இண்டீட் ஜாப்ஸ்ன்னு சொல்லி இப்படி எனக்கு அவங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆச்சு. இது வந்து பக்கா ஸ்கேம்ங்க. ஸோ இதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துடாதீங்க, ஏன்னா இவங்க வந்து உங்ககிட்ட வந்து காசு பிடுங்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சரி இந்த ஜாப் தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ லிங்க்டின்குள்ளே போனேன். லிங்க்டின்ல வந்து கோல்டன் ரைஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து எக்கச்சக்கமாக வந்து ஜாப்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 5 days, 3 days, 20 hours வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு சரி அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு ஜாபை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்தா அடுத்த பேஜ் வந்து எனக்கு அவங்களோட வெப்சைட் லோட் ஆச்சு. எல்லா கம்பெனிலையும் அப்படிதான் நடக்கும். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தேன், சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் சொல்லி எப்பயும் கம்பெனியில் கேட்குற மாதிரி இருந்துச்சு. இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு. சரி நம்ம இந்த கம்பெனி ப்ரொஃபைலை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பேக் டு ஜாப் லிஸ்ட் பேஜ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை நான் கிளிக் பண்ணால் எனக்கு இதில் போகாமல் இதோட ஜாப்ஸ் எத்தனை ஜாப்ஸ் அங்கே போட்டிருந்தாங்களோ அதே இது இங்கே வந்தது. அண்டு இந்த ஜாப்க்கு வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க, எந்த கம்பெனி எதுவுமே பேர் போடல, வெறுமனைக்கா கோல்டன் ரைஸ் கேரியர் போர்ட்டல் அப்படின்றது மட்டும்தான் போட்டிருக்காங்க. அண்ட் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அடுத்த ஜாப் பார்த்தோம் அப்படின்னா ஃபெடெக்ஸில் வந்து எனக்கு காலையில் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப் ஒன்று காலைல பார்த்தேன். அது வந்து ஜெய்ப்பூரில் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அண்ட் லொக்கேஷன் வந்து ஜெய்ப்பூர். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. நான் அந்த ஜாபை பார்த்தோன்னே எனக்கு இது வந்து கூகுள் சஜஸ்ட் பண்ணிச்சு. போய் பார்க்குறேன், ஃபெடெக்ஸ்ன்னு பேர் போட்டிருக்கு, கம்பெனி பேர் போட்டிருக்கு, கம்பெனி லோகோ போட்டிருக்கு. கிளிக் பண்ணால் இந்த இடத்துல அப்ளை ஆன் இண்டீட் ஜாப்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ நான் அதை கிளிக் பண்ணேன். இல்லை நீங்கள் இதில் எந்த அப்ளை ஆன் எலைட் ஜாப்னு இருக்குல்ல, இதுக்கு அடுத்து வந்து அமேசான் ஜாப்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதை கிளிக் பண்ணாலுமே எனக்கு அடுத்து வந்து இந்த இதுதான் ஓப்பன் ஆகுது. ஸோ இது எனக்கு 2வது தடவை இந்த இது வந்தது. இதே மாதிரி தாங்க தொடர்ந்து எனக்கு வந்து இப்படி ஃபேக் ஜாப்ஸாக தான் இன்னைக்கு காலைல அந்த பொண்ணு சொன்னதுலேருந்தா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு காலைல இன்னைக்கு முக்கால்வாசி நேரம் எனக்கு வந்து இதோட டீலிங்கில் தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஃபைனலாக சிக்மா வந்தது. ஸோ சிக்மாவில் வந்து சிக்மாவோட ஜாப் பார்த்துருவோம். சிக்மாவில் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஜாப் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அப்ளை ஜாப் கொடுத்துருக்காங்க, லிங்க் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண வேணாம், டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்தியா இல்லை யூஎஸில் இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமோட் ஜாப்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து நேட்டிவாக தமிழ் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரிட்டன், ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங்கில் தமிழ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இங்கிலீஷ் வந்து பேசிக்காக தெரிஞ்சால் போதும். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸும் வந்து ரொம்ப பேசிக்காக தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதில் டேட்டா அனவேஷன் அப்படின்னா என்னென்னா, பல்காக இமேஜ் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், பல்காக இமேஜ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் வெஹிக்கிள்ஸோட இமேஜஸ் இருக்குது பஞ்சா. ஸோ அதில் வந்து பைசைக்கிள் தனியாக, பஸ்ஸு தனியாக பிரித்து வைக்கிறதுங்கள, லேபிள் பண்ணி செட் ஆஃப் இமேஜஸை பிரித்து வைக்கிறோம்ல, அதுதான் டேட்டா அனடேஷன்.
ஸோ இந்த மாதிரி வேலைகள் தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ ரேட்டிங் கொடுக்கறது அதுதான் பண்ண போகிறோம். ஸோ அவங்க வந்து தேர்ட் பார்ட்டிஸ் யாரையுமே வந்து அவங்க ஹையர் பண்ணல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காசு கேட்டால் கொடுத்துடாதீங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து டெம்பரவரி கொடுத்துட்டாங்க. அண்ட் லொக்கேஷன் வந்து நம்ம இந்தியாவில் இருந்து வேலை பார்த்துக்கலாம். ஃபுல்லி ரிமோட் ஜாப் தான். அண்ட் சிக்மா பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ அப்ளை நவ் பட்டன் முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்களா? ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த பேஜில் நமக்கு தமிழ் தெரிஞ்சால் மட்டும்தான் கீழே அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ நான் இங்கே எதுவுமே கொடுக்கல. ஸோ கீழே எனக்கு எல்லாமே டிசேபிளில் இருக்குது. ஸோ நான் எஸ் கொடுத்தோடனே தான் எனக்கு வந்து இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள்லேருந்து மாறுச்சு. ஸோ நம்ம கண்ட்ரி வந்து இந்தியா கொடுத்துருங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோன் உங்ககிட்ட இருக்கா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க. ஸோ லொக்கேஷன் வந்து இந்தியா கொடுத்துருங்க. அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு இமெயில் கொடுத்துருங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ ரெஸ்யூம் கொடுங்க. அண்ட் வேறு ஏதாவது அடிஷ்னல் உங்கள் ஃபைல்ஸ் ஏதாவது அப்லோட் பண்ணணுமா பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் எனக்குன்னா நான் இந்த இடத்துல வந்து நான் எதுவுமே இங்கே கொடுக்க மாட்டேன். ஸோ இங்கே ரெஸ்யூமும் கவர் லெட்டர் இருந்தால் கவர் லெட்டர் கொடுங்க. ஆக்சுவலாக கவர் லெட்டரில் என்ன மேம் கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்பீங்க. கவர் லெட்டரில் வந்து உங்கள் ஸ்கில்ஸு, ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து கவர் லெட்டரில் கொடுக்கலாம். உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கக்கூடாது. அதுதான் கவர் லெட்டர். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஜாப். செகண்ட் ஜாப் பார்க்குறது வந்து தமிழ் ஸ்பீக்கர்ஸ். இதுவுமே ரிமோட் ஜாப் தான், பக்காவான ரிமோட் ஜாப். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இதுவுமே வந்து தமிழ் வந்து பேசவும் கேட்கவும் தெரியணும் அப்படின்றது மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ் இல்லைன்னா ஸ்பானிஷில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் ஆர் ஸ்பானிஷ். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸ்பானிஷ் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து பேசிக்காக இருந்தாலே போதும். ஸோ உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் கண்டிப்பாக இருக்கணும் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோன் இருந்தாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் இது வந்து இதுவுமே டேட்டா அனவேஷன் கொடுத்துருக்காங்க. டேட்டா அனவேஷன்னா என்னன்னா ஆல்ரெடி பேசுன மாதிரி ஒரு பர்டிகுலரான வெஹிக்கிள்ஸோட இமேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் நம்ம லேபிள் பண்ணுவோம் பிரித்து. இது வந்து பைசைக்கிள்ஸாக இருக்குது, இது வந்து பஸ்ஸஸாக இருக்குது. ஸோ ஒரு குரூப்பாக வந்து இமேஜஸை பிரித்து வச்சு அது ஒரு லேபிள் கொடுக்குறது தான் டேட்டா அனவேஷன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, இதுக்கப்புறம் அப்ளை ஃபார் திஸ் ஜாப் பட்டன் கிளிக் பண்ணோன்னே நமக்கு அடுத்த பேஜ் கிளிக் ஆச்சு. ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உங்களால் ரெக்கார்டிங் பண்ண முடிஞ்சாதான் எஸ்னா மட்டும்தான். அடுத்தது எனக்கு வந்து இங்கே பாருங்கள் கீழே வந்து எல்லாமே டிசேபிளில் இருக்குது. ஸோ நான் நோ கிளிக் பண்ணியிருக்கேன், எல்லாமே எனக்கு டிசேபிள் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த எஸ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ எஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கண்ட்ரி கொடுங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்றது இந்தியான்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியான்னு கொடுத்துட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஃபோன் நம்பர் ரெஸ்யூம் கொடுத்துருங்க. அண்ட் கவர் லெட்டர் கொடுத்துருங்க. ஸோ பை சப்மிட்டிங் திஸ் அப்ளிகேஷன் ஸோ சிக்மா ஸ்டோரில் என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்றதுக்கு டிக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டேரெக்டாக வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவோன்றதுக்கு டிக் பண்ணிடுங்க. சப்மிட் அப்ளிகேஷன் கொடுங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி 1 or 2 days ஆகும், மேபி 1 week கூட ஆகலாம். இது கொஞ்சம் பெரிய கம்பெனிங்க. ஸோ ப்ராசஸும் ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ஃபேக்கானது கிடையாது. ரொம்ப ஜென்யூனாக பார்த்து எந்த வெப்சைட் எல்லாம் பார்த்து அப்ளை பண்ணி அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுறப்ப நீங்கள் எப்படிலாம் பேசுகிறப்ப மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கால்வாசி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸோ 92% வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க. ஓப்பனாக சொல்லணும்னா இன்னும் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து இன்றைக்கி தமிழுக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், வேறு லாங்குவேஜ் உருது, ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் வந்து தமிழ் ஆடியன்ஸ் தான் நம்ம சேனலில் நிறையான்றதுனால தமிழுக்கு மட்டும்தான் பேசிக்காக எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணுங்கள்.